ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இப்படி பார்க்குறீங்க. ஏன்னா ரொம்ப நாளாக வீடியோ எடுக்கவே இல்லை. வீடியோ லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ என்னென்னா, இப்போ ஏன் வீடியோ வந்து நிறையா அப்லோட் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக வந்து இப்போ வந்து GoPro வாங்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் போய்கிட்டு இருக்குங்க. ஏன்னா வந்து இது ஹெச்ஏ கேம் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் வந்து GoPro வாங்கணும், GoPro வாங்கிட்டு வீடியோ போடலாம் அப்படின்னு நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் வந்து அது வந்து மேக்ஸிமம் அது வந்து பாசிபிலிட்டிஸ் மாதிரி தெரில. நான் வந்து சேர்த்து வச்சிட்டேன். மேக்ஸிமம் ஒரு 3/4 அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சிட்டேன். இன்னும் அந்த 1/4 அமௌண்ட் இருக்குங்க. அந்த 1/4 அமௌண்ட் மட்டும் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம GoPro நம்ம சேனலில் வந்து GoPro Hero 8 அப்டேட் பண்ணிடலாம். ஏன்னா அதனால தான் வந்து இந்த கேமரா வாங்கி வந்து அப்படியே போட்டேன், சும்மாவே போட்டேன். ஏன்னா இதை தனியாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்படி அப்புறம் வீடியோ எடுத்து அப்படி போடுறதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருந்துச்சு. சரி, ஏன்டா ஒரு வேளை என்ன சொல்கிறது, கேமரா வீடியோக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதான் சொல்கிறேன், அந்த வாய்ஸ் அவுட்புட் வர்றதுக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா, மொபைல் மூலயமா ரெக்கார்ட் பண்ணி அப்படியே இன்பில்ட்டாக அப்படியே சேர்த்து அப்படியே இது பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ போய்கிட்டு இருக்க போகுது. அதான் இந்த கேமரா, அதுக்காக இந்த கேமரா வந்து சேல்லாம் பண்ண மாட்டேன். இந்த கேமரா வந்து வீடியோவுக்கு வந்து உண்மையிலே இது வந்து பக்காவாக இருக்குது. அதனால் வந்து சேல் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு கம்மி தான் அந்த கேமராவை. பட்டு இந்த கேமரா இருக்கட்டும். நம்ம வந்து ஒரு வேறு ஏதாவது ஷாட்டு, சைடு ஆங்கிள் ஷாட் எடுக்கிறதுக்கு வந்து இந்த கேமரா வந்து ரொம்ப யூஸ் ஆகும். இந்த ஃபோனு ஒன் சைடு, அப்புறம் இந்த கேமரா ஒன் சைடு. அதனால் வந்து இந்த கேமரா வந்து விற்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி தான். நானும் விற்கலான்னு பார்த்தேன். ஸோ வேணாம், நம்ம இருந்து மொத வாங்கின கேமரா நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து இதில் தான் ஒரு சில வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு 300 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 640 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அது ஃபுல்லாமே இந்த கேமரா வச்சு மேக்ஸிமம் வீடியோ பண்ணனால தான் வந்தது. ஸோ அதனால் வந்து இந்த கேமரா வந்து இப்போதைக்கு வைக்க வேண்டிய சூழ்நிலை வரல. மேபி ஃப்யூச்சரில் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா நான் ஃபுல் ஃப்ளெஜராக இப்போ வந்து இறங்கிட்டேங்க. GoPro Hero 8 வாங்கியே ஆகணும் அப்படின்னு நான் ஃபுல் ஃப்ளெஜராகவே இறங்கிட்டேன். ஸோ அதனால் வந்து வாங்கிடலாம். இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் எப்போ வாங்க போகிறேன்னு தெரில. அதுக்கு முன்னாடியே கூட வாங்கினாலும் வாங்குவேன். ஸோ அதுக்கு இடையில நம்ம வாங்கியே ஆகணுங்க. ஏன்னா GoPro வாங்க இன்னொன்று, நான் GoPro அந்த என்ன சொல்கிறது, அந்த வீடியோ எடுக்காமல் இருக்கிறது காரணமே வந்து இப்போ எங்கேயும் ட்ராவல் வேறு நிறையா வந்து பிளான் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ வந்து ஏன் நிறுத்தி வச்சுக்கன்னா, நான் நல்ல கேமரா வாங்கிட்டு போகலாம். அந்த கேமரா ஆக்ஷன் கேமரா GoPro வாங்கிட்டு நம்ம டூர் போகலாம், எங்கேயாச்சும் சைடில் ஏதாச்சும் ட்ரிப்பு அந்த மாதிரி போகலாம் அப்படின்றதுக்காக அப்படியே விட்டேன். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் போகல. இந்த இடம் பாருங்களேன், சூப்பராகக்கா. மேக்ஸிமம் இந்த ரோட்டில் வர்றதுக்கே இந்த மாதிரி பார்க்குறதுக்காக தான் நல்லாயிருக்கும். அது சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த கேமரா வந்து வீடியோ குவாலிட்டி வந்து பக்காவாக தான் இருக்குது. நான் என்ன அந்த ஆடியோ வாய்ஸ் அதான் நான் சொன்ன மாதிரி நல்லா இல்லையா, அந்த மெர்ஜ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. பண்ணலாம், வீடியோ எடுத்து தனியாக எடுத்து பண்ணலாம். அது மெர்ஜ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. வாய்ஸ் வந்து வின் வாய்ஸ் வந்து ஓவராக பிளாஸ்ட் ஆகுதா. ஸோ அதனால் வந்து நமக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. ஸோ அதனால தான் இந்த முடிவு பண்ணேன். இது ஒரு சின்ன அப்டேட் தான். GoPro நம்ம வந்து வாங்க போகிறோம். நம்ம சேனலுக்கு GoPro வாங்க போகிறோம், அவ்வளோதான். .ஃபிக்ஸ்டு. ஸோ அதனால தாங்க வீடியோ வந்து நிறையா வர்றதில்ல. இல்லாட்டி நிறையா வந்து நான் நிறையா பிளான் போட்டு வச்சுருக்கேன். வீடியோ இந்த கண்டென்ட்லாம் எடுத்து பேசணும் அப்படின்னு. நம்ம வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் போகிறனால வந்து நம்ம காலையில் 8 மணிக்கு போனால் நைட்டு 7 மணி ஆயிடுது திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்கு. ஸோ அதனால் வந்து எங்கேயுமே போக முடியல, கமிட் ஆக முடியல. எந்த இடத்துக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போகணுன்னா சாட்டர்டே சண்டே தான் கமிட் ஆக முடியுது. அதுவுமே வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அதை வந்து இப்போ எப்படியாவது பேலன்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணணும்.
ஸோ இப்போ கேமரா வாங்குறதுல இன்னொரு என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா 2 டெசிஷன் இருக்குது. யூஸ்டு கேமரா வாங்கலாமா, இல்லை வந்து ஓல்டு கேமரா இல்லாட்டி புதுசாகவே வாங்கிடலாமா அப்படின்னு. இப்போ நானும் நிறையா பார்த்துட்டுங்க, என்னது சொல்கிறது, அந்த OLXலாம் நிறையா சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏதாச்சும் கேமரா ரேட்டு கிடைக்குமா நல்ல குவாலிட்டியான கேமரா கிடைக்குமா. நானும் பார்த்தேன், ஒருத்தோட்ட கேட்டிருக்கேன். பட் அது என்னன்னா, அவங்க வந்து அந்த கேமரா ரேட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபா வருதா. ஸோ ஓகே, ஒரு பெட்ரோல் போட்டு போயிடுமா. என்ன ரேட்ண்ணே பெட்ரோலு? 102. 200 போடும். பெட்ரோல் ரேட்டு 102 ரூபா. ஐயோ, நினச்சாலே ஒரு மாதிரி ஆகுது. டாடி 102 ரூபாய்க்கு 1 லிட்டருடா, மனசாட்சியே இல்லாமல் இருக்கு. ரைட், ஓகேங்க. ஸோ இந்த எப்பயுமே ஹைவேல தான் போவேன் ஊருக்கு போகும்போது. இந்த வாட்டி ஏன் இந்த பிளேஸ் சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லா அப்படியே கூலாக காற்று, சைடில் ஆற்று ஆற்று வேற போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து கூல் ப்ரீஸ் நல்லா இருக்கும் இந்த இடத்துல. நல்லா ஜாலியாக மாதிரி டென்ஷனே இல்லாமல் ரிலாக்ஸாக போகலாம். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்த சூஸ் பண்ணேன். ஸோ அதாங்க நான் சொன்னேன்ல, அதான் இப்போ வந்து கேமரா வந்து 2 கேமரா வாங்கலாம். 2 கேமரான்ற பாருங்க. அதான் ஒன்று யூஸ்டு ஒன்று வாங்கலாமா, இல்லை வந்து நியூவாகவே வாங்கிடலாமான்னு பார்க்குறேன். ஓல்டு ஒன்றுக்கு நிறையா தேடிக்கிட்டு தான் இருக்கேன். என்னென்னா, வாங்கி வந்து 6 மந்த்ஸ் யூஸு, 1 இயர் யூஸுன்றாங்க. அந்த கேமராவே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 23 ரூபா 24 ரூபா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது 24 ரூபான்றப்ப இன்னும் ஒரு 6 ரூபா போட்டு புதுசாகவே வாங்கிட்டு போயிடலாமே. ஸோ அதுக்காக தான் வந்து அப்படியே வந்து நிறுத்தி வச்சுருக்கேன். ஏன் எடுக்கிறது, ஏன்னா GoPro வந்து உண்மையிலே நல்ல கேமரா. அது வந்து நானும் ரிவ்யூலாம் பார்த்த வரையும் எல்லாமே GoPro 8 தாங்க எடுக்கணும்னு வச்சுருக்கேன். GoPro 7 எடுக்கலாமான்னு பார்த்தேன். அதை பார்த்தா இல்லை, GoPro 7க்கு 8 எடுத்துகிட்டு போயிடலாம், அதுவே நல்லாயிருக்கு அப்படின்றாங்க. என்ன ஒரு வித்தியாசம்னா, என்ன GoPro 7ல் வந்து லென்ஸ் மாற்றலாமா, லென்ஸ் உடனே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்று சொல்கிறாங்க. அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அப்போ 8ல் வந்து அதை வந்து மாற்ற முடியல, அது ஒரு டிஃபால்ட்டாக இருக்குது. ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும், லென்ஸ் வந்து அந்த அவ்வளோ உடையிற அளவுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. நல்லா தான் இருக்குன்றாங்க. மேக்ஸிமம் GoPro 8 வந்து நல்லா தான் இருக்கும். வாங்க, நான் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிக்க, நானும் ரிவ்யூலாம் பார்த்துட்டேன், எல்லாருமே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் என்ன, அதுக்கு எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் தான் கொஞ்சம் நிறையா வாங்க வேண்டியதாக இருக்குது. அந்த வாட்டர் ப்ரூஃபு இருக்கிறதுக்கு அந்த உலாஞ்சி கேஸ் ஒன்று, அப்புறம் மைக்கு அடாப்டர் வாங்கணும், எக்ஸ்டர்னல் மைக் வாங்கணும், அதுக்கு நிறையா இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு GoPro 8 வந்து மோட்டோ வ்ளாகிங் செட் பண்ணுறதுக்கு 35,000 to 40,000 வந்துடுதுங்க. எப்பா பாருங்களேன், ஒரு மோட்டோ வ்ளாகிங் எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். எதாக இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் தான், சும்மாலாம் எதுவுமே வராது. அந்த பையன் நம்மளை கை காமிச்சிட்டுவான். அதாங்க சொல்லணும்னு நினச்சேன். அதான் நான் சொன்ன மாதிரி அந்த நிறையா யூஸ்டு வந்து ரொம்ப ரேட் அதிகமாக சொல்கிறாங்களா. நான் இப்போ கூட ஒருத்தவங்கள்ட்ட பேசினேன், அவர் வந்து 23க்கு கீழே வந்து குறைக்கவே மாட்டேன்ட்டார். நான் OLXில் பார்த்து தான் பேசினேன். ஆனால் இன்னொன்று என்னென்னா, OLXில் பார்க்குறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ வந்து இது கான்ஃபிடண்ட்டாக இருக்காது, அவ்வளோ நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது
அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. எனக்கு அது வேறு ஒன் சைடு வந்து கொஞ்சம் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா 23,000ன்றப்ப இன்னும் ஒரு 6,000 சேர்த்து போட்டு கூட வாங்கிடலாம். ஆனால் இன்னொன்று என்னென்னா, அமேசான்லேயும் செக் பண்ணுறேன் இந்த கேமரா என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா 32,000 போட்டிருக்கான். ஐயோ, ஒரு நாள் 30 இருக்கும், 30, 29 அப்படி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ என்ன அப்படியே 2,000 கூட போட்டான். 32,000 சம்திங் எவ்வளோ இருந்துச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் 31,900 சம்திங் இருந்துச்சு. ஸோ இந்த ஒவ்வொரு நாள் வந்து இந்த மாதிரி கூடிக்கிட்டே தான் போகுதே தவிர, ஸோ அதாங்க ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. கேமரா வாங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, ஆனால் புதுசு வாங்கலாமா இல்லை வந்து பழசு வாங்கலாமா? ஸோ இப்போ இந்த கன்ஃபியூஷனில் தாங்க இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஸோ அதைத்தான் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். அப்புறம் ஏன் வீடியோ வந்து ரெகுலராக போடலன்னா, இந்த கேமரா எடுக்கணும் சர்ச் நிறைய சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன்னா, ஸோ அதனால் வந்து அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த காசு சேர்க்கணும், அதுக்கு கேமரா எப்படியாவது காசு சேர்த்து எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்றதுக்காக அந்த மைண்ட் செட்லேயே போயிட்டுருக்கிறனால வந்து அந்த வீடியோ வந்து அந்த எடுக்கிற மைண்ட் செட்டே வரல. மைண்ட் செட் வராத அதுதான் காரணம். வாங்கணும்னு ஒருமே யோசிக்கவே தோண மாட்டேன்ருச்சு. என்னடா பண்ணுறது, எப்படா வாங்குறது, அப்படி வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நானும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நிறையா கன்சல்ட் பண்ணேன், என்னடா பண்ணுறது அப்படின்னு. கொஞ்சம் பேர் வாங்கலான்ட்டாங்க, கொஞ்சம் பேர் இவ்வளோ ரேட்டுக்கெலாம் வாங்க முடியாது, 18, 19 வாங்கலாம், அதுக்காக 20, 23க்குனா நம்ம புதுசே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் கன்சல்ட் பண்ணி இன்னமும் வந்து எது வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன். வாங்கிடுவேன் எப்படியும் ஒரு 2 months சாலிடாக, அதிகபட்சம் போனால் 2 monthsங்க, அதுக்கு மேலாம் போகாது. அதுக்கு இடையில நான் வாங்கிடுவேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் பண்ணிகிட்டே இருங்க. நான் நிறைய பேர் கேட்டாங்க, எங்கே ப்ரோ பைக் எங்கே ப்ரோ அப்படின்னு. நான் போயிருக்கல ப்ரோ, பைக் என்கிட்ட தான் ப்ரோ இருக்குது, எங்கேயுமே போகல ப்ரோ. ஏன்னா வீடியோ வந்து ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் வேணும்ல, நம்ம எங்கேயாவது வெளியே போனால் எடுத்து போட்டுகிட்டே இருக்கலாமா, நம்ம எங்கேயுமே வெளியே போகலை. ஸோ அதனால தான் வந்து போடுறதில்ல, வீடியோ வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. நான் மேக்ஸிமம் வந்து போட ட்ரை பண்ணுறேன், ஜஸ்ட் ஓகேவா. இன்னொன்று என்னன்னா, நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுலையுமே பார்த்திங்கன்னா, நம்ம வந்து மொபைலில் அப்லோட் பண்ணுறதுனால, இந்த மொபைலில் அப்லோட் பண்ணுறதுனால க்ரோமில் போய் தான் அப்லோட் பண்ணேன், யூடியூப் ஸ்டூடியோ போய். அதில் அப்லோட் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து வியூஸ் வந்து அவ்வளோ போகவே மாட்டுது. அதான் என்னன்னு தெரில, அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்றும் புரியல எனக்கு. அதே யூடியூப் ஸ்டூடியோவில் போட்டால் கூட ஓரளவுக்கு ரீச் ஆகுது. ஸோ அதனால் வந்து அந்த டவுட்டு எனக்கு இருக்குது, அது எனக்கு ஏன்னே தெரில. சரி ஓகே, இப்போதைக்கு எது ரீச் ஆகுதோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்போமே. அதனால் வந்து கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். ஓகேங்க, அதாங்க சொல்லணுன்னே நினச்சிட்டே இருந்தேன். சரிங்களா, இந்த கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் கொடுங்க. நான் மேக்ஸிமம் வந்து நீங்கள் கேட்குறத நான் மேக்ஸிமம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் GoPro மட்டும் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்ம் நம்ம வெளியே ரைடு போவோம், ஏதாச்சும் ஒரு ரைடு போய்கிட்டே இருப்போம். அதுக்காக தான் வெயிட்டிங்கு, வேறு எதுக்காகவும் இல்லை. என்னடா வண்டி வாங்கி வச்சு ரைடே போகாமல் இருக்கான் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் நல்ல கேமராக்காக தான் வெயிட்டிங். இந்த கேமரா வாங்கினேன், வெளியே போகலாம் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். பட் அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இந்த கேமராவில், அதுதான் உண்மை. ஏன்னா வீடியோ குவாலிட்டிக்கு ஓகே தான், பட் மைக் வைஸ் வந்து எனக்கு வந்து இதுக்கு வந்து 20% மார்க் தான் கொடுப்பேன் மைக்கை பொறுத்த வரையும். பர்ஃபெக்டே கிடையாதுங்க. வீடியோவுக்கு மட்டும்தான் இந்த கேமரா பெஸ்ட்டுங்க, ஆடியோவுக்கு 0 தான். இதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால் வந்து GoPro வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போட்டுடலாம், ஐ மீன் ரெகுலராக ரைடு போகலாம். ஸோ அதை வீடியோ போடலாம். நீ நெக்ஸ்ட்டு வந்து லேப்டாப்பில் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். அப்படி சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும்ல, நம்ம ரொம்ப யூஸாக இருக்கும். டேய் சரிங்க, ஓகேங்க, இதோடு வந்து இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே வந்து நெருக்கி 7 minutes 8 minutes போயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரில. சரி ஓகேங்க, இந்த வீடியோ வந்து எப்படி நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.